ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஹேசல் மறுபடியும் வந்துட்டேன். இன்றைக்கி நம்ம கோல்டன் மேக்னே ஹூ ஸ்டோல் த இந்தியன் பிரின்சஸ் ஹார்ட், டைட்டில் அடிக்கடி தப்பாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். இந்தியன் பிரின்சஸ் ஹூ ஸ்டோல் த கோல்டன் மேக்னே ஹார்ட்டோட நெக்ஸ்ட் எபிசோட் வந்துடலாம். போன எபிசோடில் என்ன இருக்கும்னா, நம்ம ஜின்னும் ஆரமும் உங்களை வந்து அவங்களோட ட்ரிப்புக்கு கூப்பிட்ருப்பாங்க. நீங்களும் சுகாட்டை கேட்டு ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அண்ட் போன எபிசோடு எதில் எண்டாக இருக்குன்னா, அவங்களாம் பேக் பண்ணிகிட்ருப்பாங்க, அவங்களாம் ஒரு பர்சனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணால் நீங்கள் ஒரு சூட்கேஸ் தூக்கிட்டு அப்படியே வரீங்க. நீங்கள் என்ன அவுட்ஃபிட் போட்டிருக்கீங்கன்னா, ஒரு ஜீன் போட்டிருக்கீங்க, ஃபுல் ஜீன். அப்புறம் வந்து ஒரு க்ராப் டாப் மாதிரி போட்டிருக்கீங்கடா. அண்ட் அது எப்படி சொல்கிறது, அந்த க்ராப் டாப் வந்துட்டு ஒரு ஸ்லீவ்லெஸ் க்ராப் டாப். கொஞ்சம் ஹிப் தெரியுது லைட்டாக. நீங்கள் இப்படி வந்து நின்னோடனே எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சி. பிகாஸ் நீங்கள் எப்பயுமே ஃபுல் ஷர்ட் பேண்ட்டு லைக் ஒரு டாம் பாய் அப்படி தான் நீங்கள் போட்டிருப்பீங்க. பிகாஸ் யூங்கி சொல்லியிருப்பாங்கன்னு. இப்போது அப்படி இல்லைனா நீங்கள் இந்த சுடிதார் போட்டிருப்பீங்க. இப்படி வந்தோடனே எல்லோரும் மாதிரி அப்படின்னு பார்க்க, நம்ம ஜின்னு ஏய் என்னடி ட்ரெஸ் இது அப்படின்னு கேட்க, ஜின்னுனா என்னாச்சு அப்படின்னு சொல்ல, என்னது இடுப்பு தெரியுது, அங்கே மேலே எல்லாம் தெரியுது, கீழே பார்த்தா எல்லாமே தெரியும் போல இருக்குது, ஜின்னுனா அப்படின்னு நீங்கள் சொல்ல, அப்போ ஆரம்பிச்சு வயன் என்ன வயன் இது அப்படின்னு சொல்ல, அப்போ ஹோபி வந்து இந்தாம்மான்னு சொல்லி அவரோட ஜாக்கெட் அப்படியே கழட்டி வந்து உங்கள் மேலே போத்தி விட, ஹோபி என்ன போட்டுக்கோ அப்படின்னு சொல்ல, இப்போ ஜேகேவா இந்தியன் பொண்ணு நான் கல்ச்சருன்னு சொன்னாங்க, என்னடா அது கல்ச்சரில் தோசி கூட இல்லை அப்படின்னு ஜிமின் ஜேகே பார்க்க, நம்ம யோகியா ஏன் ஹோபி இவர் இப்படி போத்திட்டு வர, யோகி இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸை காட்ட, யோகியா அழகாக தானே இருக்கா அப்படின்னு சொல்ல, இதே அழகாக இருக்கலாம் அப்படின்ட்டே வந்துட்டு, இல்லை ஹோபி என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்க, ஜிமின் வந்துட்டு டே விடுங்கடா கேர்ள்ஸ் ஆர் லைக் திஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஜிமின் மாதிரி ஃபைன் அழகாக இருக்க அப்படின்னு சொல்ல, ஜங்குக்கு ஒரே ஒரு முறை மூடிட்டு நில்றா. சரி இப்போ அப்படியே வந்துட்டு ஒரு அந்த கார்க்குள்ளே போய் உட்காந்துக்கிறீங்கடா. இப்போ நான் ஒரு இமேஜ் ஷோ பண்ணுறேன். அந்த பிளேஸில் தான் வந்துட்டு எல்லோரும் உட்காந்துட்ருக்கீங்க. ஓகே, உங்களுக்கு பக்கத்தில் வந்துட்டு ஹோபி உட்காந்துருக்காரு, ஜன்னல் சைடில் உட்காந்துருக்காரு, நீங்கள் இந்த பக்கம் உட்காந்துருக்கீங்க. அண்ட் இப்போ வந்துட்டு உங்களுக்கு அப்படி இன்னொரு சைடில் ஜேகியும் ஜிமின் உட்காந்துருப்பாங்க. உங்களுக்கு பின்னாடி வந்துட்டு யூங்கி உட்காந்துருப்பார், அவர் தனியாக உட்காரணுன்னு கேட்டதுனால. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணால் அங்கே நம்மளோட ஹோபி தான் எப்பா ரொம்ப நாள் ஆச்சுட்டு அந்த இடத்துக்கு போய், என்ன ஆமாம் அப்படின்னு சொல்ல, இப்போ வந்து எல்லாம் பூசான் தானே போகிறாங்க. பூசானில் வந்துட்டு ஒரு ரெசார்ட் மாதிரி இருக்கும், அங்கே தான் போகிறாங்க. அது அந்த ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கும். இப்போ அந்த வேலை போகும்போது நம்ம ஹோபி வந்துட்டு வயன் உன் தோல் பட்டியல் நான் சாஞ்சிக்கிறேன் அப்படின்னு சாய வரும்போது, இப்போ அப்படியே ஒரு ஹேண்டு வந்து ஹோபியோட ஹேரை பிடிக்குது, கொன்னே போட்டுருவேன். பார்த்தா நம்ம ஜேகே தான், எப்படா அங்கேருந்து நீங்கள் வந்த, எப்போ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஹோபியை வந்து மறுபடியும் ஜன்னலை சாத்தி படிக்க வச்சுக்கிறாங்க. இப்போது ஆரம் போயிட்டுருக்கும்போது ஒரு புக் படிச்சுட்ருக்காரு. ஜின்னு பாட்டு நம்ம டேட்டை பேசிட்டு வராங்க முன்னாடி இருக்க டே கூட. அப்போது நீங்கள் வந்துட்டு ஃபோன் பார்த்துட்டு வரீங்க, சுகா உங்களுக்கு பின்னாடி இருக்காரு, நீங்கள் பின்னாடி போய் உட்காரணுன்னு உங்களுக்கு தோணுது, பட் நீங்கள் போகல. இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யோங்கி வந்துட்டு உங்களை பார்த்துட்டு வயன் ஓகே அப்படின்னு கேட்க, ஓகே யோங்கி அப்படி நீங்கள் சொல்லுங்கள், ஓகே உனக்கு தான் வேணும் எழுப்பு நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டு படுத்துடுறாரு. இப்போ அப்படியே நம்ம ஜிமின் வந்துட்டு வயன் சொல்லு ஜிமின் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம் இந்தியன்ஸில் எப்படி கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டோன்னே இப்போ எல்லாத்துக்குமே க்யூரியாசிட்டி ஆயிடுச்சு. இந்தியன்ஸ் கல்யாணம் நான் கேள்விப்பட்டிருக்கேன்ப்பா, அவங்க கல்யாணம் நம்ம சவுத் கொரியாவில் மாதிரி 2 மணி நேரம்லாம் வைக்க மாட்டாங்களாம், 7 நாள் இழுப்பாங்களாண்டா அப்படின்னு சொல்ல, 7 இல்லை 8 நாள் 1 மாதமே நடத்துமாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு இப்போ சொல்ல, இப்போ ஆரம் வந்துட்டு வாயன் நீ சொல்கிறியா அப்படின்னு கேட்க, நான் சொல்கிறேன்னு சொல்லி நீங்கள் உட்காந்துட்டு இங்கே பாருங்கண்ணா, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி மேரேஜ் பண்ணுவாங்க. சில பேர் வந்துட்டு 1 மாதம் கல்யாணம் வச்சுப்பாங்க, சில பேர் 3 மாதம், அப்புறம் இப்போது கொஞ்சம் ட்ரெண்டிங்லாம் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸு அதெல்லாம் வச்சுப்பாங்க. எங்கள் ஊர் சைடெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கிராண்டாக பண்ணுவாங்கண்ணா. இந்த எஃப்எஃப்பில் இந்த ரோல் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆக்ரா, ஓகே அந்த நார்த் சைடு தான். நான் நெக்ஸ்ட்டு எஃப்எஃப்லனா சவுத் சைடில் இன்க்ளூட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஆக்ரா, ஓகே அப்படி அந்த நார்த் ஞாபகம் வச்சுக்கோம். வயன் நீ சொல்லு அப்படின்னு சொல்லி இப்போ வந்துட்டு நம்ம டே கேட்குறாரு, எப்படி கல்யாணம்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை டே எங்கள் ஊரில் நிறைய பேர் ஒவ்வொரு மாதிரி கல்யாணம் பண்ணுவாங்க, நான் வந்து என் சைடு சொல்கிறேன். ஓகே, முதல்ல வந்துட்டு இப்போ பொண்ணு பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா மாப்பிள்ளை வந்திருக்கார்ல, அவர் வந்து அவர் வீட்டில் போய் சொல்லுவாங்க, இந்த மாதிரி எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, நான் அவ்வளோ தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னோடனே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் பொண்ணு வீட்டுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு வருவாங்க. அதான் பொண்ணு பார்த்தாச்சு அப்படின்னு நம்ம ஜேகே சொல்ல, ஐயோ
ஜேகே அப்படி இல்லை. அதாவது இவங்க தான் ஜேகே மாப்பிள்ளை தானே பொண்ணு பார்த்தாங்க, அவங்க மாப்பிள்ளை ஃபேமிலியெலாம் பார்க்கல. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி இப்போ கண்டினியூ பண்ணுறீங்க. இந்த மாதிரி அவங்கெல்லாம் வந்து பொண்ணை பார்த்து பொண்ணோட அப்பா வேணாம் வேணாம்னு சொல்லுவார். பட் இவங்க எப்படியோ காலையில் விழுந்து மாப்பிள்ளெல்லாம் ஓகே பண்ணிடுவாங்க. ஓகே பண்ணிவிட்டு ஒரு பூ மாதிரி நாங்கள் தருவோம். அதை வந்து மாப்பிள்ளையும் பொண்ணையும் மாற்றி மாற்றி போட்டுட்ருப்பாங்க. அப்போ அந்த ஃபங்க்ஷனில் பொண்ணு வந்துட்டு எல்லோரும் முன்னாடி வணக்கம் சொல்லி காஃபி கொடுத்து அப்படியே கொஞ்சம் மாப்பிள்ளையை பார்த்து டிங்குன்னு கண்ணடிச்சு அப்படி இப்படின்னு முடிஞ்சு எல்லா சொந்தக்காரங்கிட்டையும் ஓகே ஓகே அப்படின்னு வாங்கி தட்டு மாற்றிப்பாங்க. என்ன தட்டு மாற்றணும் அப்படின்னு நம்ம ஹோபி கேட்க, ஐயோ தாம்பலம் தட்டுனா எங்கள் வீட்டு பொண்ணை உங்கள் வீட்டு மருமகளாக நாங்கள் அனுப்புகிறோம், உங்கள் வீட்டு பையனை எங்கள் வீட்டு மருமகளாக நாங்கள் ஏற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் தட்டை மாற்றிப்போம். ரெண்டாவது என்ன ஆகுனா கொஞ்ச நாள் கழிச்சு வீட்டில் பந்தக்கால் வைப்பாங்க. பந்தக்கால் என்னது, இதோ இந்த பிக்சர் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பிக்சர் கட்டுறீங்க. இந்த மாதிரி நாங்கள் வீட்டில் பெரிய வாழைத்தோப்பு வாசல் முன்னாடி கட்டுவோம். இது பார்க்க கொஞ்சம் சவுத் மாதிரி தான்ட்டு இருக்கும், பட் கொஞ்சம் நார்த் சைடும் இப்படி பண்ணுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால தான் இதில் வைக்கிறேன். இந்த மாதிரி நாங்கள் கட்டுவோம். கட்டிட்டு வந்துட்டு அது வந்து வச்சோம்னா இந்த மாதிரி கல்யாண வீடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகே. அப்புறம் என்ன ஆகும், நாங்கள் கல்யாணம்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டு பொண்ணு வந்து இன்னொரு வீட்டுக்கு அனுப்புறதுனால அந்த பொண்ணுக்கு வந்து தேவையான நகை இதெல்லாம் செஞ்சு அந்த பொண்ணை வந்துட்டு குளிப்பாட்டுவாங்க. ஐயோ லைக் மஞ்சள் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க. ஓகே ஓகே. அண்ட் அப்புறம் வந்துட்டு மாப்பிள்ளை வீட்லேயும் இப்படி பண்ணுவாங்க. அப்புறம் வந்துட்டு மாப்பிள்ளையும் பொண்ணு வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் வளையல் ஃபங்க்ஷனுன்னு சொல்லி அங்கே வைப்போனா பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை வந்து வளையல் கொண்டு வந்து போடுவார். அங்கே இருக்க எல்லா மேரேஜ் லேடிஸும் போடுவாங்க. ஓகே ஓகே. அண்ட் அப்புறம் வந்துட்டு கைஸ் நான் இதில் இன்னொன்று சொல்லிக்கிறேன், நம்ம வந்து இதில் வந்து சவுத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டேன், கலந்தடிப்போம் நம்ம எஃப்எஃப் தானே, அதனால் ஓகே பேக் டு ஸ்டோரி. இப்போ அந்த மாதிரி வளையல் வைப்பாங்கன்னா அப்புறம் வந்து ஹல்தி வைப்பாங்க. ஹல்தி ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், தெரியாதா சொல்கிறேன். அது வந்துட்டு ஒரு டப்பில் வந்து மாப்பிள்ளை பண்ணி உட்கார வச்சுப்பாங்க. எல்லோரும் மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அவங்க மூஞ்சில் வந்து இந்த சந்தனம் அதெல்லாம் போட்டு செம்ம ஃபன்னாக இருக்கணும், அதான் ஹல்தி. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாப்பிள்ளை பொண்ணு இதுக்கப்புறம் பார்த்துக்கவே கூடாது. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே ஜிம்மின் வி அப்படின்னு சொன்னோடனே இல்லை மாப்பிள்ளை பொண்ணு மூஞ்சி பார்த்துக்கூடாது. அப்போ வீடியோ கால் அதுவும் கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன், தெரில அப்படின்னு சொல்லி மைண்ட் சொல்ல. இப்போ ஹோபி வாரம் அப்போ என்ன பண்ணுவாங்க, அப்போ வந்து மாப்பிள்ளையும் பொண்ணு பார்த்துக்க மாட்டாங்க. கல்யாணம் ஆன அன்றைக்கி காலையில் வந்துட்டு பொண்ணு அழகாக ரெடி பண்ணி அந்த லெஹங்கா போட்டு அப்படியே மூஞ்சி மறைச்சி அந்த கையில் வந்துட்டு அந்த தீப்பொறின்னு சொல்லுவாங்க, அதை பிடிச்சிட்டு நாங்கள் கொண்டு வந்து தீயை பிடிக்கணுமா அப்படின்னு கேட்க, இல்லை அது வந்துட்டு ஒரு விளக்கு மாதிரி இருக்கும். அந்த விளக்கில் வந்துட்டு தீப்பொறி கொஞ்சம் பொறி வச்சு அதில் நெருப்புலாம் வச்சு அந்த விளக்கு ஏற்றிட்டு அப்படி கொண்டு வந்து வைப்பாங்க. மாப்பிள்ளை வந்துட்டு ஒரு மாதிரி தர்பா கட்டிட்டு அவர் செர்வானி போட்டுட்டு உட்காருவார். செர்வானியா அப்படின்னு கேட்கும்போது இதை அப்படின்னு காட்டுறீங்க, அந்த மாதிரி போட்டு வந்து உட்காருவார். மாப்பிள்ளையும் பொண்ணு பார்க்க மாட்டாங்க. நடுவில் வந்து ஒரு துண்டு கட்டிடுவாங்க. அப்போ வந்துட்டு எல்லாரும் கேட்டுட்டு அந்த மாங்கல்யம் இருக்கும்ல, என்ன மாங்கல்யமா அப்படின்னு அஜினி கேட்க, இந்தாங்கண்ணா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு சொல்கிறீங்க. ஒரு பிக்சர் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்கடா, பிகாஸ் எனக்கு பிக்சர் கிடைக்கல. இந்த மாதிரி நீங்கள் சொல்ல ஓகே. அண்ட் அந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு பார்த்துப்போம். அப்புறம் என்ன ஆகும், நாங்கள் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாப்பிள்ளை வந்து அந்த தாலி செயின்னா அந்த செயின் எடுத்து பொண்ணோட கழுத்தில் அப்படியே மாட்டிட்டு குங்குமம் வந்து நாங்கள் ஒரு சின்ன விசில் மாதிரி இருக்கிற ஒரு கிண்ணத்தில் நாங்கள் கொடுப்போம். அந்த மாப்பிள்ளை அதை எடுத்து அப்படியே நெத்தி வைப்பாங்க. யார் மாப்பிள்ளை நெத்திலையா அப்படின்னு நம்ம ஜேகே கேட்க, இல்லை பொண்ணு நெத்தியில் அப்படின்னு சொல்லி அந்த அப்படியே இந்த குங்குமம் வந்து அந்த பொண்ணோட நெத்தியில் அப்படியெல்லாம் கொட்டும் அப்படின்னு சொல்லி அப்புறம் முடிச்சுட்டு அந்த அக்னி வச்சுருப்பாங்க. அக்னினா அந்த நெருப்புனா ஓமம் வளர்ப்பாங்க. ஓமம்னா ஐயோ ஜிமினா கொஞ்சம் அமைதியாக இருங்க. சரி சொல்லு. அந்த வந்து மாப்பிள்ளையோட சுண்டு வரலும் பொண்ணோட சுண்டு வரலும் கோத்துக்கிட்டு மாப்பிள்ளையோட அந்த ஷெர்வானி முந்தானையும் பொண்ணோட அந்த லெஹங்கா ஷாலையும் கட்டி அப்படியே சுற்றி வருவாங்க. 3 சுற்றி வந்தோடனே கல்யாணம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னோடனே வா நல்லா இருக்குல்ல. ஆமாம். அப்போ உங்கள் மைண்ட் வாய்ஸ் என் கல்யாணம் இன்னும் எப்படி நடக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் விட்டுட்டு அப்படியே சுகாவை பார்த்தா சுகா நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இதை நோட் பண்ணிட்டு வயன் சுகாவை எவ்வளோ லவ் பண்ணுறான், கண்டிப்பாக சேர்த்து வைக்கணும். அவருக்கு பின்னாடி ஜிம்னு உட்காந்து ஜேகே பார்த்தா ஜேகே உங்களை ஒரு மாதிரி இப்போ லவ்வாக பார்க்க ஜேகே வயன் எப்படியோ சேர்த்து வைக்கணும். பின்னாடி பார்த்தா ஆரம்பம் ஜின்னு உட்காந்துருப்பாரு. சுகா வயன் பேரே பொருத்தமாக இருக்குது, நான் சேர்த்து வைப்பேன்டா அப்படின்னு நம்ம ஜின்னு சபதம் எடுக்க ஆரம் எனக்கு தெரியாது அப்படின்னு ஹோபியும் ஜிம்மினும் தான் மூஞ்சி பார்த்துக்கிறாங்க ஜேகேவையும். இப்போ அப்படியே கட் பண்ணி ஒரு 1 hour ஆகுது. அந்த ஒரு மாதிரி அந்த ஒரு ஃபாரஸ்ட் சைட்குள்ளெல்லாம் போயிடுறாங்கடா. நம்ம சுகான்னு தூங்கிட்டு தான் இருக்காரு. நீங்களும் ஒரு மாதிரி டயர்டாகி தூங்கிடுறீங்க. இப்போ உங்களுக்கு முன்னாடி ஹோபி ஜிம்மின்னு உட்காந்துருக்காரு. ஹோபி என்னடா பண்ணுறது,
தெரில ஜிமினே ஐயோ அப்படின்னு சொல்ல. இப்போ ஜேகே வந்து உங்களுக்கு பக்கத்தில் உட்காரு, பிகாஸ் நீங்கள் சீட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் விண்டோ சீட் உட்காந்துருக்கும்போது ஜேகே நான் உட்காந்துக்கிட்டேன் உட்காந்துக்குங்க ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டி கேஷில் உட்காந்துடுறீங்க. இப்போ அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அந்த ரெசார்ட்டுக்கு போயிடுறாங்க. அந்த ரெசார்ட் ரொம்ப அழகாக இருக்குது. லைக் ஒரு சைடு ஃபாரஸ்ட் இருக்குடா, அங்கே ஒரு லேக் இருக்குது, அங்கே ஒரு மரத்தால் செஞ்ச ரெசார்ட்டு. அப்போ அப்படியே எல்லோரும் உள்ளே போக அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 3-4 ரூம் தான் இருக்குது. அதாவது 4 ரூம் தான் இருக்குது. இப்போல்லாம் வந்துட்டு என்னடா பண்ணுறது தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறது, டேய் நான் ஜின்னு ஒரு ரூம் எடுத்துக்கிறோம், ஜிம்மின்னு ஜங்குக்கு நீங்கள் 3 பேர் ரூம் எடுத்துக்கோங்க, அப்புறம் ஹோபி சுகா நீங்கள் ஒரு ரூம் எடுத்துக்கோங்க, வாயன் நீ ஒரு ரூம் எடுத்துக்குமா அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேண்ணா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு உங்களோட ரூம் போயிடுறீங்க. உங்களோட ரூமு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஆப்போசிட்டில் ஹோபியும் சுகாவோட ரூம் இருக்குது. மேலே ஜின்னும் நம்ஜுனோட ரூமும் வீமின் குக் அவங்க 3 பேர் ரூமும் இருக்குது. நீங்கள் சுகா பார்த்துட்டு ஓகே நான் போயிட்டு வந்தேன்னா பார்த்து போவேன், உனக்கு எதாவது வேணுன்னா சொல்லு அப்படின்னு சொன்னோடனே ஹோபியா என்னடா நடக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாரு. உள்ளே போய் சுகா போய் அங்கே 2 பெட் இருக்கும், அவர் போய் படுத்துக்கிட்டு அப்படி இருக்கும்போது இப்போ ஹோபி வந்துட்டு அப்படியே அவர் ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டுருக்கிறாரு, கோட்டு கேப்பு வாட்சு ஷூவெல்லாம். அப்போ அப்படியே கேட்குறாரு சுகா சொல்லுடா ஹோபி உனக்கு அந்த பொண்ணு மேலே ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே சுகா அதுமாதிரி பேசலை. ஐயோ இருக்குன்னு சொல்லிடுவானோ அப்படின்னு ஹோபியோட மைண்ட் வாய்ஸ். ஏன்டா இல்லை இது வரைக்கும் யார்ட்டையும் அவ்வளோ கேர் பண்ணதெல்லாம் இல்லை, அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்ல. டே ஏன்டா அந்த பொண்ணுக்கு தான் டே நடிக்காதடா நான் உன் ஃப்ரெண்டு, சரி பிடிக்கும் அப்படின்னு சொல்ல. ஹோபிக்கு கல் தூக்கி மண்டியில் போட்ட மாதிரி ஆயிடுச்சு. எது பிடிக்குமா? பிடிக்கும்டா. ஏன் இது வரைக்கும் என்கிட்ட எந்த பொண்ணும் எப்படி சொல்கிறது எனக்கும் எந்த பொண்ணு மேலேயும் வந்ததில்லை. இவளை பார்க்கும்போது ஃபஸ்ட் டைம் அந்த பேட்டெல்லாம் வச்சு அந்த பேப்பராசி அடித்தால அப்போ ஒரு மாதிரி இம்ப்ரெஸ்ட் ஆகிட்டுண்டா. அதுக்கு முன்னாடி மீன் இங்கே நம்ம ஃப்ளைட்டில் மீட் பண்ணும் போதே ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி போயிடுறாரு. சுகா போயிடுறாரு. ஹோபிக்கா என்றாது அப்படின்னு இருக்கு. இங்கே நீங்களா ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு அப்படியே கீழே வந்தீங்களா? அங்கே ஜின்னு தான். ஜின்னுனா வயன் நைட்டுக்கு என்ன வேணும்? நைட்டு எனக்கு எது வந்தாலும் ஓகே நம்ம வந்து வெளியே கேம்ப் ஃபயர் போட்டு அங்கே தான் சமைக்க போகிறோம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்களும் ஜின்னு வந்துட்டு அந்த ரெசார்ட்டில் இருக்க கிச்சனுக்கு போகிறீங்க. அங்கே அதெல்லாம் இருக்குது. நீங்கள் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டப்பா ஓப்பன் பண்ணுறீங்க. வாயின் என்ன மில்க் புட்டிங் அப்படின்னு நீங்கள் ரொம்ப சிரிச்சுட்டே சொல்கிறீங்க. இது யார் இங்கே வாங்கி வச்சா அப்படின்னு நம்ம ஜின்னு இருந்தால் குழப்பமாக பார்த்தா அந்த பேக்கில் நிறைய மில்க் புட்டிங் இருக்குது. இவ்வளோ மில்க் புட்டிங்கா அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபியூஷனை பார்க்க. இப்போ ஹோபி கீழே வராது. ஹோபி நீ ஏன் வாங்கினேன்? ஐயோ நான் போல, நான் சுகா தானே கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு போனால் அவன் தான் வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹோபி சொல்ல. இப்போ இப்படி ஜிம்மின் யார் கன்வீனியன்ஸ் ஸ்டோர் போனால் என்னை விட்டுட்டு அப்படின்னு வர்றாரு. சுகா அதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்தேன். இல்லையே நானும் சுகானா தான் போனோம், அவர் எங்கே இது வாங்கினாரு அப்படின்னு நம்ம ஜிம்மின் கேட்க. நீங்கள் இப்போ அப்படியே பார்த்தா சுகாவும் ஜேகே வராங்க. லைக் சுகா ஃபஸ்ட்டு வர ஜேகே பின்னாடி வராரு. சுகா நீங்கள் தான் வாங்கினீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்க. ஆமாம் வயன் உனக்கு மில்க் புட்டிங் பிடிக்கும்னு சொன்னால அதான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நீ இத்தனை புட்டிங்கடா அப்படின்னு நம்ம ஜின்னு காட்டுறாரு அது பேகை. எல்லோரும் என்ன இவ்வளோ இதெல்லாமே எனக்கா அப்படின்னு கேட்கும்போது எல்லாமே உனக்கா வயன் எல்லாத்துக்கும் தான் அப்படி சொல்லும்போது நீங்கள் எனக்கு நினச்சேன் அப்படின்னு நீங்கள் ரொம்ப க்யூட்டாக சொல்ல. ஜேகேக்கா எரியுதுடி மாலா பேனை பண்ணா நம்பரில் வெய் அப்படின்ட்டு இருக்காரு. இது நம்ம ஜிமினா ரைட்டு பிரித்து விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு புடிங் எடுக்க. இப்போ அப்படியே எல்லோரும் வந்து ஒரு புடிங் சாப்பிட்றாங்க. நம்மகிட்டே ஆனால் அந்த பாயாசம் டேஸ்ட் வரலப்பா அப்படின்னு சொல்லும்போது பாயாசமா என்ன பாயாசம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதான் வயன் நீ வந்துட்டு ஃபஸ்ட் டைம் எங்கள் ஃப்ளைட்டில் வரும்போது ஃபுட்டு மாதிரி ஜேக்கெட்டு மாதிரி அந்த பாயாசம் அருமை பருப்பு பாயாசம் பருப்பு பாயாசம் அந்த டேஸ்ட்டு நான் செஞ்சு தட்டுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஜின்னு பார்க்குறது சமைக்க தெரியுமா உனக்கு? ஆனால் சூப்பராக சமைப்பேன் நான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியா இருதா உனக்காக கட்டியே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்று கிச்சனில் போய் பார்க்குறீங்க. எங்கடா இது பருப்பையும் காணோம் எதுவுமே காணோம் ஜவ்வரிசியும் காணோம் அப்படின்னு தேடிட்டு இருக்க. உள்ளேருந்து ஒரு டமாலும் ஒரு சவுண்டு அவ்வளோதான். எதாவது ஓடி வந்து பார்த்தா ஐயோ அப்படின்னு சொல்லி கிச்சனை ஒரு லைக் அவங்க டின்னிங் டேபிள் தாண்டா உட்காந்து பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அது பார்த்துட்டுன்னு ஐயோ கிச்சனே நாசம் பண்ணிட்டாலே வயனே அவனுக்கு சமைக்க தெரியுமா தெரியாதா? கொஞ்சம் சமைப்பேனா கொஞ்சம் அழகு தான் நாங்கள் பார்த்துமே வா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு தரத்துன்னு எடுத்துகிட்டு வந்துடுறாரு. என்னன்னா திட்டாதானே நீ போ என்ன இந்தியன் புள்ள அவனுக்கு சமைக்கவே தெரில. ஐயோ சின்னண்ணா சமைப்பேன் கட்டிக்கு போகிறோம் பாவம் நீங்கள் ஒரு மாதிரி
விடுங்க நான் என்ன பண்ணுறது. அப்படியே உங்கள் மைண்ட் வைஸ் என்ன எங்கள் அப்பன் தான் எனக்கு கிச்சன்லேயே விட்டதில்லை பிரின்சஸ்னு எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த மில்க் குட்டிக்கு மறுபடியும் ஒன்று பிரித்து சாப்பிட இப்போ எத்தனைமா சாப்பிடுவேன் போதும் வயிறு வலிக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் பாட்டு சாப்பிட்டுக்கிறீங்க. இதை ஜேகே பார்த்துட்டு பரவாயில்ல உனக்கு சமைக்கலன்னு நான் சமைச்சு தரேன் டார்லிங் அப்படின்னு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கார். இப்போ அப்படியே கட் பண்ணி ஒரு ஈவினிங் 7 ஆகுதுடா, எல்லோரும் வெளியே இருக்காங்க அந்த லேக் கிட்ட, நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு ஜின்னுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலான்னு போகிறீங்க. ஜின்னு கொன்னே போட்டுருவோமா அப்படின்னு சொல்கிறாரு. பட் இருந்தும் நீங்கள் ஜின்னு பக்கத்தில் உட்காந்துட்டு கம்பெனி கொடுத்துட்டுருக்கிறீங்க. ஜின்னு சமைச்சிட்டு அவரோட கடி ஜோக்கெலாம் சொல்ல நீங்கள் சிரிக்க. இப்போ ஜிமின்னும் டேவும் பார்த்தோன்னா அந்த விறகு கட்டையெல்லாம் பொறுக்கிட்டு ஃபயர் பற்ற வச்சிட்ருக்காங்க. ஹோபி வந்து பார்த்திங்கன்னா அவர் ஏதோ ஸ்நாக்ஸ் செஞ்சிட்ருக்காரு. ஆரமும் சுகாவும் வந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்து இந்த டென்ட்டு மாதிரி போட்டிருப்பாங்க, அங்கே உட்காந்து ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஆரம் வந்து சுகா நிஜமாவேடா எனக்கு அப்படி தான் தோணுது பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆரம் வெளியே வர நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்க. இப்போ தான் ஜேகே வர அவர் தூங்கிட்டாரு. இப்போ ஜேகே வந்தோடனே ஐயோ நம்மளை விட்டு இவங்க உஷார் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு முன்னாடி வந்து நிற்க ஜேகே என்னாச்சு அப்படின்னு சொல்ல வைன் ஒன்றும் இல்லை இங்கே இரு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜேகே கிட்ட போய் அவனோட தலையில் ஒரு குப்பை மாதிரி இருக்கும் அதை அப்படியே எடுக்க ஜேகே உங்கள் வயசை பார்க்க நீங்கள் ஜேகே வயசை பார்க்க இப்போ அப்படியே வந்து சுகா இப்போ வெளியே வந்து இதை பார்க்க ஓகே கைஸ் நான் இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கிறேன். சீக்கிரம் நான் அடுத்த எபிசோடு அப்லோட் பண்ணிடுவேன். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கடா. அப்போ தாண்டா எஃப்எஃப் கண்டினியூவாக போடுறதை நீங்கள் பார்க்க முடியும். பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளீஸ். உங்களோட கமெண்ட்ஸில் எனக்கு படிக்கணும்னு ஆசை, பட் அவ்வளோக்கா வரவே மாட்டேது. லைக் நானும் ஆர்மி தான், பட் எஃப்எஃப் அதெல்லாம் எனக்கு பார்க்கணுன்னு உங்களோட கமெண்ட்ஸில் நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். எனக்காக கமெண்ட் பண்ணுங்கடா. அட்லீஸ்ட் புதுசாக பார்க்குறீங்கனாலும் ஒரு சின்ன மாரல் சப்போர்ட் தாங்கடா. ஓகே தேங்க்யூ, லவ் யூ கைஸ், பை.